வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,500 புட் ஆப்ஷன் அண்டு 24,700 கால் ஆப்ஷன் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அதே மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அடுத்த நாள் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகணும் அப்படின்றது கிடையாது. கொடுத்துருக்க கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில சினாரியோஸ்லாம் சொல்லியிருந்தோம். அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தா அப்படி இருந்திருக்கும் சொல்லி. ஸோ ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், மேக்ஸிமம் ஒரு பெரிய மொமெண்டம் நடந்து ரெண்டாவது ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்குது அப்படின்னாலே ஒரு சைட் வேஸ் தான். அப்போ இன்னைக்கு கொடுத்துருந்த ப்ரீமியம், நேற்றுக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைக்கு நம்மளுக்கு கொடுத்துருந்த ப்ரீமியம் இருக்கு இல்லைங்களா, அந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் தான் இது. அப்போ இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் ஓப்பனுக்கும் உங்களுக்கு ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ரெண்டு இடத்துக்கும் மேலே போகலை அப்படின்னா தான் அடுத்து எஸ்டர்டே ஹைக்கும் மேலே போனால் தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்டு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸே தாண்டலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இங்கேருந்தே ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுறது அப்படின்றத காட்டிலும் கால் ஆப்ஷன் செல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல டிகே கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம 24,500 டு 700 அப்படின்றது ஒரு ரேஞ்ச் நேற்றுக்கு எடுத்திருந்தது. அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸில் 24,500 புட் அண்ட் 600 கால் அப்படின்னு எடுத்து நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அதுதான் அந்த வீக்லி ரேஞ்ச். ஸோ அதை தாண்டியும் மார்க்கெட் போகலை. அப்போ இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க டேபிளில்? அப்போ 24,668 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் முடிஞ்சாலும் நம்மளுக்கு 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,700 புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 25,000 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷன், 24,800 கால் ஆப்ஷன், 24,500 புட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வைடான ஒரு ரேஞ்சாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த டேபிளை நீங்கள் வைடாக பார்க்கணும் அப்படின்னா 24,500 டு 25,000 அப்படின்ற ஒரு லெவல். அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? 24,750. அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,750. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 24,700ன்றது ஸ்ட்ராடல். அதே மாதிரி 24,600 புட் அண்டு 24,800 கால். அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் என்ன உங்களுக்கு? 24,700. ஓகே. அடுத்து 24,500 புட் அண்டு 24,800 கால். இந்த டேபிளுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுத்து அந்த ஸ்ட்ராங்கிளுடைய மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். அப்போ 500 டு 800னா 300, அதில் டிவைடட் பை 650. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 24,650 அப்படின்ற ஒரு லெவல் கிடைக்குதா? ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு செக் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட் மேலே போனால் 750, கீழே போனால் 650, அப்போ 700 ஸ்ட்ராடல். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராடலுக்கு எப்பயுமே ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணல அப்படின்னா மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்றது இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து தான் நம்ம இதில் இருக்கிறத நம்ம எப்படி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அப்போ 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,700 புட் ஆப்ஷன் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ராடல் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து அதை வச்சு நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். அப்போ இந்த 24,700 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 148 ரூபா, 24,700 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 162 ரூபா. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு 24,700 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 148 அப்படின்ற அடிப்படையில் 24,848 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 24,668 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகே. அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன் அதனுடைய க்ளோஸ் வந்து 162 ரூபா. அப்போ மைனஸ் 162 போட்டிங்கன்னா 24,538 அப்படின்ற லெவல் வரும். அப்போ 24
538 அப்படின்ற லெவல் வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அடுத்து ஒயிட் ரேஞ்ச், அதுக்கு நம்ம இந்த 162 ப்ளஸ் 148 310, அப்போ 24,700 ப்ளஸ் 310னா 25,010. அப்போ அதே மாதிரி 24,700 மைனஸ் 310 போட்டுக்கணும். அப்போ 24,390 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆயிட்டாங்க அப்படின்னா இந்தந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆர் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆனாலுமே இப்போ எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு சப்போர்ட்டாகவும், எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் வீக் வச்ச ஹை, அந்த ஹை வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படும். அதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு 848 அப்படின்ற ஷார்ட் ரேஞ்சுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதனுடைய நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எந்தெந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ் இம்ப்ளைடு வால்டிலிட்டி எந்தெந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட் எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே கீழே இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ கால் சைடு 16, புட் சைடு 18 இருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆகிட்டு எப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் இருக்கும். அப்போ ஓவராலாக நம்ம எப்படி பார்த்துக்கிட்டாலும் 24,400 டு 25,000, அதுக்கடுத்து 24,500 டு 25,000. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 24,500 டு 25,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்க நம்ம 538 ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், 500 ஒரு சப்போர்ட்டாகவும் செயல்படலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு ஓவரால் நல்ல சைட் வைஸ் தான் போயிருக்காங்க. ஸோ இதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு என்னென்ன முக்கியமான கீ லெவல்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயுமே நேற்று நம்ம கொடுத்துருந்த 53,500 ஸ்ட்ராடல் அதே தான் கண்டினியூ ஆகுது. அதுக்கு கீழே 53,000 புட் அண்டு 54,000 கால். இப்போ முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு 53,581. அப்போ அதனுடைய க்ளோஸ் வந்து 217 அப்படின்னா 54,017, 53,500 க்ளோஸ். புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 420 எடுத்துக்கிட்டா 53,080. அப்போ இந்த ஸ்ட்ராடலுடைய ரேஞ்ச் எடுத்தாலும் இந்த 53,000 டு 54,000 அப்படின்ற லெவலுக்கு தான் வர்றாங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு வச்சிருக்க இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்களா ஆர் இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்களா, பிரேக் பண்ணும்போது இம்ப்ளைடு வால்டிலிட்டியோட சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து மார்க்கெட்டோட ஃபர்தர் மொமெண்டம் இருக்கும். இல்லைன்னா அந்த பிரேக் பண்ண உடனே சின்ன பிரேக் அவுட் கொடுத்துட்டு எல்லா பையர்ஸையும் உள்ளே வர வச்சு ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.